இலக்கியமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த இலக்கியத்தினுடைய ஆணி எங்க இருக்கும்னா பண்ணிலேதான், பாடலிலேதான். எந்த பாடலாக இருந்தாலும் பண்ணோடு பாடுவதற்குரிய தன்மை பெற்றதாக இருக்கின்றது. ஆனால் நமக்கு மாணவர்களுக்கு ஒரு சிறிய மனப்பாட பாடலை படிப்பதற்கு என்றாலே கசக்கின்றது. பாடல் என்பது நமக்கு முன்னோர்களுடைய மூச்சாக இருந்தது. படித்தவர்கள் மட்டுமே பாடக்கூடியது அல்ல. படிக்காத அன்னைக்கு தாலாட்டு தெரிந்தது. சூழலுக்கு ஏற்ப வரிகள் போட்டு பாட தெரிந்தது அன்றைய காலம். வாழ்க்கையில இசை மாதிரியான நமக்கு நிம்மதியை தரக்கூடிய செயல் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இசைதான். தமிழும் இசையும் வேறு அல்ல அப்படிங்கிறத பிற்காலத்துல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய அன்னை எனக்கு அப்புறம் சொல்லிக் கொடுத்தது மட்டும் அல்ல, எனக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முதல் ஆசிரியர் என்னுடைய அன்னை தான். அப்படிப்பட்ட அன்னைக்கு பாடல் பிடிக்கும். வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க, நிறைய வேலை இருக்கும். அப்ப அவங்களுக்கு சலிப்பு தட்டாமல் இருப்பதற்கு பாடல் தான். நிறைய பாட்டு பாடுவாங்க. எனக்கு தெரிந்த தமிழ் பாடல் அத்தனையுமே எனது தாயினுடைய வழி நான் தெரிந்து கொண்டதுதான். இன்னைக்கு நினைக்கிற மாதிரி சினிமா பாடலாம் எனக்கு நிறைய தெரியாது. அதனால இசை என்பது இசையை தாண்டி நமக்கு நிம்மதி தரக்கூடிய எதுவுமே இல்லை. அப்பதான் தேவார பாடல் நாம பெறக்கூடிய அதே பாடல் அதனுடைய விதத்தை நமது மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல செல்வம் நாங்கெல்லாம் சேர்ந்து சும்மா தான் அடித்தளமே எல்லாரும் சேர்ந்து முடிவு கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி. இதை தொடர்ந்து உங்களுக்கும் தேவார வகுப்பை நாங்கள் செய்யறோம். அது இல்லாம இசை வகுப்புகளும் சார் நடத்துறாங்க. இந்த பயிற்சி பட்டுதலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்க எதையெல்லாம் உங்களால் கற்றுக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டு இந்த இசை இன்பத்தில் நீந்தி இன்னும் ரொம்ப நாள் நீந்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வருகிறது. திரைப்படங்களுக்கு அந்த குறும்படங்களுக்கு பின்னணி இசையமைக்கிறதுக்கு நீங்க பயன்படலாம். நீங்க ஒரு இசையமைப்பாளர் பயன்படுத்தி நீங்க ஒரு இசையமைப்பாளர் சரி, உங்களுக்கு முழுமையாக உண்மையாக படிச்சீங்க, கரெக்டாக படிச்சீங்க, ஓரளவுக்கு நீங்க கிரேட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா தியரியாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி நீங்க வந்து